வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. தெரிந்தது கைமண் அளவு, தெரியாதது பார்த்தீங்கன்னா கடல் அளவு அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே தெரியாத விஷயங்கள் எண்ணற்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு கடலை தான் நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு ஆராய்ச்சி பண்ண அதோட விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அன்எக்ஸ்ப்ளோர்டாக ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே கடலை தான் சாட்சியாக சொல்லுவாங்க. அந்த கடலை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த ஒரு எபிசோடில் கடலை குறித்து முற்றிலுமாக பேசிட முடியாது. இருந்தாலும் முக்கியமான சில விஷயங்கள், ரொம்ப ஃபேசினேட்டிங்கான நிறைய விஷயங்கள்லாம் பாரி அவர்களோட பார்வையில் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இது போன வருஷமே நான் பண்ணலான்னு இன்டர்நேஷ்னல் சி டேவோ ஏதோ போட்டுருந்துச்சு. இப்போ சமீபத்தில் சில காணொலிகளை பார்க்கும்போது கூட அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்த்தா ஸ்பேஸில் இருக்கிறது, இல்லை வேறு கேலக்சியில் இருக்கிறது, இப்படிலாம் இருக்குமோ, வேறு பரிணாமத்தில் இருக்குமோ, அதெல்லாம் படங்களில் கூட பார்த்துருப்போம். ஆனால் இன்றைக்கும் அவுட் ஆஃப் த வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் போகணுன்னா வேர்ல்டுலே இருக்கக்கூடிய அந்த கடலுக்குள்ளே தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. என்னடா நீங்களாம் ஏலியன்களா இல்லை உயிரினங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவ்வளோ விஷயம் தேடி தேடி போயிட்டே இருக்குது. இன்னும் நம்ம கடலுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தா ரொம்ப மலைப்பாக இருக்குது. இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் ஸோ கடல் நம்மளுக்கு எப்பயுமே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் லேண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பிளானட்டில் நிறைய சி வாட்டர் தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு கடலை இதே மாதிரி பிரமிச்சு தான் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடல் இன்றளவும் நீங்கள் சொன்னது போல் மனிதர்கள் பெருவாரியான கடல் பகுதியை இன்னுமே நம்ம ஆய்வு செய்யலை. எந்த அளவுக்கு நம்ம ஆய்வு செய்யலைன்னு நான் சொல்கிறேன். திமிங்கலம் எவ்வளோ பெருசு இருக்கும்? ரொம்ப பெருசு. இந்த பில்டிங்கோட பெருசாக இருக்கும். இந்த திமிங்கலத்தில் இன்னும் எத்தனை வகை முழுமையாக இருக்குங்கிறதையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இவ்வளோ டெக்னாலஜி இருந்தோம். திமிங்கலத்தில் இன்னும் எத்தனை வகை இனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புதிய ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சாங்க. இதில் வேல்லையே திமிங்கலத்தில் இத்தாதாண்டி திமிங்கலத்திலேயே நம்ம இப்படி ஒரு இனம் இருக்குன்னு நம்ம அப்படி தான் கண்டுபிடிக்கணும். அது போக ஒவ்வொரு திமிங்கலத்துடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம ஆய்வு செய்கிறோம்ல, அதையே நம்மளால முழுமையாக அது என்ன பண்ணுது, எங்கே போய் குட்டி போடுதுன்னு நமக்கு தெரியல. இப்போ சமீபத்தில் ஒரு சுறாமீன் கண்டுபிடிச்சாங்க. சுறாமீன் பேர் சரியா ஞாபகம். அது பார்த்தீங்கன்னா 400 வருடம் உயிர் வாழ்ந்துருக்கு அந்த சுறாமீன். சாவு ரொம்ப ரேராக தான் வரும், ரொம்ப மெதுவாக தான் வளரும். ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ 1 இன்ச்சோ நம்ம தான் அது வளரும். அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் சுறாமீன். அந்த சுறாமீன் எங்கே குட்டி போடுது, எப்படி இனப்பெருக்கம் ஆகுது, என்ன ஏதுன்னே தெரியல. ஆனால் அடல்ட் நம்ம கண்ணில் நிறையா படுது, ஆனால் குட்டிகளை கண்ணில் படவே படாது. ஸோ குட்டி எங்கே வாழுது வசிக்குதுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஒரு மர்மமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஆழ்கடலில் அது இருக்குமோ என்னமோ, நம்மளால கண்காணிக்க முடியாத இடங்கள்ல அது இருக்குதோ என்னமோ அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதோட அடல்ட் ஸ்பெசிமென்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த அடல்ட் ஸ்பெசிமென்ஸ் இப்படி இருக்கும்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுறாமீன்களுக்கு கண்ணு இயற்கையாகவே தெரியாது. ஏன்னா கீழே இருந்திருக்கோ இல்ல, அது என்னன்னா அந்த சுறாமீன்களுக்கு கண்கள் இருக்கும் பிறக்கும்போது. ஆனா அந்த இனத்துறை சுறாமீன் எல்லா சுறாமீனுக்குமே அது ஒரு கண்ணுல ஒரு பேராசைட் வந்துடும். அந்த பேராசைட் அந்த கண்ணை நொன்னையாக்கிறோம். எல்லா சுறாமீனுக்குமே அந்த ஒரு வாம், அது ஒரு புழு, அந்த புழு கண்ணில் ஒட்டிட்டு இருக்கும். ஸோ அந்த சுறாமீனுடைய வயசு எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய ஜெனட்டிக், நம்மளாம் ஜெனட்டிக் டெஸ்ட்லாம் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோடைய கண் இருக்குல்ல. ஏன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எல்லா திசுக்களும் வளரும், அழியும், போயிடும். ஆனா கண்களுடைய திசுக்கள், கண்களுடைய இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்ததுல இருந்து கிட்டத்தட்ட அது அழியாம வாழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த திசு அந்த ஆர்கனோட ஸ்பெஷாலிட்டி. அப்ப அதே தான் மற்ற உயிரினங்கள் இருக்கும். அப்ப இந்த கண்ணை எடுத்து பார்த்துட்டோம்னா அந்த கண்ணுடைய அந்த செல்லுகளுடைய வயசு என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கண்ணோடைய செல் எடுத்து பார்த்து ஆய்வு செஞ்சா அந்த சுறாமீன்களோட வயது பார்த்தீங்கன்னா சராசரியா 400 வயசு வருது. அசால்ட்டா வருது. 400 வயசுனா 400 வருஷமா அந்த மீன் நீந்திக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்தியா அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்திலே, அதுக்கும் முன்னாடிங்க வெள்ளைக்காரன் இந்தியாவுக்கு வந்த காலகட்டத்தில இருந்து அந்த சுறாமீன் உயிரோடு இருக்கு. உலகம் எவ்வளவு மாறிடுச்சு, அந்த சுறாமீன் இருக்குது. இந்த சுறாமீனுக்கு 400 வயசுங்கிறது பார்த்தாவே ஒரு வயசான சுறாமீன் மாதிரி தான் இருக்கும். ஆனா முடிஞ்ச நான் போட்டோ நான் உங்களுக்கு எடுத்து அனுப்புறேன், அதை எடிட்டிங்ல காட்டு. 400 வருஷம் ஒரு சுறாமீன் வாழுது. அதையே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சோம். கொஞ்ச நாள்னா ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதோட வயசு அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த உலகத்துல நம்ம வெளியில இருக்க உயிரினங்களே இன்னும் கண்டுபிடிக்கிறதுல நிறைய இன்னும் கண்டுபிடிச்சிட்டே தான் இருக்கிறோம். அதுவும் இந்த அமேசான் காடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை சில உயிரினங்கள், புது பூச்சி இனங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் இந்த உலகத்துல ஒரு அங்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு அது தெரியல அப்படி ஒன்று இருக்குங்கிறத நம்ம அப்பப்போ கண்டுபிடிக்கிறோம், புதுசா கண்டுபிடிக்கிறோம். ஆனா கடல்ல இன்னும் கண்டறியப்படாத உயிரினங்கள் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க இந்த கடல்ல ஜெயின்ட் ஸ்குட்னு ஒன்று இருக்கும். ஜெயின்ட் ஸ்குட் அதெல்லாம் நம்ம நேர்ல பார்த்தா ஒரு பாக்கியம் தான். சில டைம் மீனவர்கள் வலையிலாம் சிக்கி இருக்கு, அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்குட் எவ்வளவு பெருசு இருக்கும்? அது கனவான்னு சொல்றாங்கல்ல, கனவா சுவையா இருக்கும். நமக்கு என்ன தெரியும், சாப்பிடணும், பிடிக்கணும், சாப்பிடணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம், நான் வளர்ந்தது எல்லாமே இந்த உங்களுக்கே தெரியுமில்ல, எங்க ஊர் திண்டுக்கல்.
கடலுக்கு ஒரு சம்பந்தமே இல்ல. ஸோ ஊர் வந்து திண்டுக்கல், தர்மபுரி. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி இந்த பகுதியில். பிறந்ததெல்லாம் இது அம்மா ஊரில் தாராபுரம், வளர்ந்ததெல்லாம் பொள்ளாச்சி. ஸோ கடலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு சூழலில் தான் நான் வாழ்ந்தேன். நான் காலேஜுக்கு வர வரைக்கும் ஸ்குட்டை வந்து தமிழ்நாட்டில் சாப்பிடுவாங்கிறது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு டிஷ் இருக்குன்றது, அப்படி ஒரு உயிரினம், அதாவது அந்த உயிரினம் ஸ்குட் இருக்குன்னு தெரியும். அந்த ஸ்குட்டை வந்து சைனாக்காரன் சாப்பிட்றான், ஜப்பான்காரன் சாப்பிட்றான்லாம் நான் பார்த்துருக்கேன். ஒரு வித்தியாசமான உணவா பார்த்துருக்கீங்க நீங்க. ஆமா. ஆனா அதை நம்ம ஊர்ல சாப்பிடுவாங்க, அது ரொம்ப சராசரியா மீனவ கிராமங்கள்ல அது சாப்பிடுவாங்கிறது எனக்கு காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்புறம் தான் நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன். நீ பாருங்க, ஸ்குவிட் பெல் பெப்பர்னு ஒரு டிஷ் இருக்கும். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க. அப்ப அந்த இதை வந்து சாப்பிடும்போது தான் இவ்வளோ சுவையா அதை செய்ய முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் ரோஸ்ட் அதை பண்ணிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏங்க லைட்டா உழுகுது, மனசுலாம் அங்க போயிருச்சு. அது வந்து கிரன்ச்சி ஃபீல்ல சாப்பிடும்போது அது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிட்டாங்க. அதோட டென்டக்கிள்ஸ் இருக்குல்ல, அதுவும் செமையா இருக்கும், அதுவும் சாப்பிட்றதுக்கு. ஆனா இதே இது வந்து ஜப்பான்காரன், சைனாக்காரன் சாப்பிடும்போது நம்மளாம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஸ்குவிட்டும் ஆக்டோபஸும் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆமா, நச்சக்கு அப்புறம் சாப்பிடாம தானே இருப்பாங்க, சாப்பிட தானே செய்வாங்க. அவங்களுக்கு ஆக்டோபஸ் கிடைக்குது சாப்பிட்றாங்க, நமக்கு அது கிடைக்கிறது இல்ல. ஸ்குவிட் கிடைக்குது சாப்பிட்றோம். அதான் கனவா. இன்னைக்கும் இப்போ நான் சொன்னோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு கனவாய் எப்படி செய்வதுன்னு இருக்கும். அது கொஞ்சம் கிளீன் பண்ணி வாங்கிக்கோங்க, ஏன்னா அது கிளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதுல மையின்னு ஒன்று வரும், அதை எடுத்துட்டு தான் சொன்னோம். இப்போ இந்த கனவா என்ன சைஸ்ல இருக்கும்? இந்த சைஸ்ல இருக்கும். இவ்வளோ பெரிய கனவான்னு சொல்லுவாங்க, அதுவே இவ்வளோ தடி தான் இருக்கும், இந்த கை அளவு தான் இருக்கும். இப்ப ஒரு பெரிய போட் அளவுக்கு ஒரு கனவா அப்படின்னா எப்படி இருக்கு? அதான் ஜெயண்ட் ஸ்குவிட். அந்த ஸ்குவிட் தண்ணியில நீந்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? இப்ப நம்ம யோசிக்க தோணுதுல, அந்த காலத்துல இந்த மாலுமிகள் வந்து போகும்போது சி மான்ஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, ஆக்டோபஸ் மாதிரி, அது இதைய பார்த்தா வந்திருக்கும் என்னமோ தெரியல, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்குவிட். இந்த ஸ்குவிட்டை சாப்பிட்றதுக்கு ஒரு திமிங்கலம் இருக்கு, அதோட ஃபுட் செயின்ல இது இருக்கு. அந்த திமிங்கலம் வந்து அந்த ஸ்குவிட்டை சாப்பிடும், புரியுதா? இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாவே கடல் எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம். இப்போ ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, திமிங்கலங்கள் வந்து மொழி பேசுது, அதுகளுக்குள்ள ஒரு மொழி பேசுது. முன்னாடி வந்து என்ன பண்ணாங்கன்னா அறிவியலாளர்கள் வந்து அது வந்து அதுங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிதுங்கிறது தெரியுது, பட் வந்து அது சமைக்கைகள் தான், அது வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லி சிக்னல்ஸ் மட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், பசிக்கு வேட்டையாடணுங்கிறதுனா அதுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். இந்த மாதிரி அதுகளுக்குள்ள வந்து சிக்னல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னா, இல்ல, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு. திமிங்கலத்துல ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்கான். ஒரு கூட்டத்தை சார்ந்தது ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு பழக முடியலையா, ஒரே இனம் சேர முடியல. இந்த ஒரு பாடுக்கும் அந்த பாடுக்கும் கலாச்சாரத்துல டிஃபரன்ஸ் இருக்கான், பழக்க வழக்கத்துல டிஃபரன்ஸ் இருக்கான். நாங்க அவதார் படத்துல வர மாதிரி இருக்கு. அதை இந்த இதை வச்சுதாங்க அவதார்ல அந்த ஆள் எடுத்தது. அவதார்ல அந்த இதை காமிச்சார்ல, அந்த ஒரு திமிங்கல மாதிரி ஒரு கிரியேச்சர் காமிச்சு, இந்த சயின்டிபிக் இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இன்ஸ்பயர் ஆயிட்டு இதை வந்து அந்த கல்ச்சரோட கம்பேர் பண்ணி சும்மா ஒரு காமிச்சு வச்சுட்டாரு. அதாவது அந்த கேமரூன் அவரோட படத்துல காட்டினது வந்து வேற ஒன்றும் கிடையாது, வந்து உலகத்துல நடந்த ஒரு நிகழ்வு தான். உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஹம்பேக் வேலு, அதே போல ஸ்பெர்ம் வேல்னு ஒரு உயிரினம். இந்த ஹம்பேக் வேலுங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பெருசா வேட்டையாடலாம் சாப்பிடாது. அது வந்து என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் சாதுவான வேல், திமிங்கலம் தான். ஆனா திமிங்கலத்துல சாதுவான திமிங்கலம், அதுக்கு பல்லே இருக்காது. அதுக்கு பல்லுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா நாறு தான் இருக்கும், பல்லே நாறு மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும்னா, ஷ்ரிம்ப்னு சொல்றோம்ல, சின்ன சின்ன பூச்சி மாதிரி இருக்கும்ல ஷ்ரிம்ப், அந்த ஷ்ரிம்ப் கூட்டமா போயிட்டு இருக்கும். அதுல வந்து அப்படியே முழுங்கும், அதுல அந்த தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்றதுக்கு அந்த நார் இருக்கும். உயிரினங்கள்லாம் உள்ள அடங்கிடும், இப்படிதான் சாப்பிடும். ஸோ இப்படிதான் அது சாப்பிடும். ஸோ அது வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் ப்ளூ வேலும் இதுதான் வந்து பெருசு, இதெல்லாம் வந்துட்டு பெருசு. ஆனா நீங்க அப்படியே இந்த இது பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் வேல் பாத்தீங்கன்னா அது வேற. ஸ்பெர்ம் வேல் வந்து வேட்டையாடி சாப்பிடக்கூடிய தன்மை கொண்டது. ஓகே, பிரெடேட்டர் தான். ஸ்பெர்ம் வேலோடைய மண்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுத்தில் மாதிரி இருக்கும். அதோட மண்டைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு லெதர், அது ஒரு அந்த தடிமனான சதை இருக்கும். ஸோ அது வந்து முட்டுச்சுன்னா பெரிய டேமேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஹம்பேக் வேலையும் ப்ளூ வேலையும் ஆர்கான்னு சொல்றாங்கல்ல, அவன் தாங்க சீ கிங். ஆர்கா கூட்டங்கள் வந்து ஹம்பேக் வேலையும் வேட்டையாடும்.
ப்ளூ வேலையும் வேட்டையாடும், அது குட்டி போடும்போது வேட்டையாடும். ஆனா அந்த ஸ்பெர்ம் வேல் கிட்ட வந்து வச்சுக்காது. ஆர்க் அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதா? நான் ஆர்க்கா தான் பெரிய ஆள் நினைச்சிருந்தேன். ஸ்பெர்ம் வேல் வந்து கொஞ்சம் டெரர். டெரர் நல்லா வசிக்கும். ஆமா, கொஞ்சம் டெரர். இது வந்து என்ன பண்ணுன்னா திரும்ப தாக்கும், ஆர்காவையும் தாக்கும். ஓகே. ஆர்கா கூட்டம் வந்து இதுல தாக்க வந்துச்சுன்னா ஆர்காவையும் போட்டு அடிக்கும், துவம்சம் பண்ணும். ஆர்கா என்னதான் பலம் வாய்ந்த தாடைகள்லாம் கொண்டு, ஆர்கா வந்து ஆக்சுவலா வந்து திமிங்கலம் கிடையாது, அது வந்து அதை நம்ம வந்து ஆனா கில்லர் வேல்னு சொல்றோம். பெரிய டால்பின் தானே அது வந்து டால்பின் இனத்தை சார்ந்தது. அது டால்பின்ல பெரிய டால்பின் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூளையும் அதிகம் இல்ல அது? ஆமா, அறிவும் அதிகம். அது வேட்டையாடி தான் சாப்பிடும். சுறாமீன் எல்லாம் வேட்டையாடும். கில்லர் வேல் வந்து சுறாமீனோட லிவர், கிரேட் ஒயிட் எல்லாம் வந்து அழகா அடிச்சு சாப்பிடும், சூப்பரா சாப்பிடும். அது பயங்கரமான வேட்டைக்காரன், நம்பாதீங்க. இல்ல ரொம்ப மூர்க்கமான ஆளு, கியூட்டா இருக்கும். மனுஷங்களை பெருசா அது வந்து அட்டாக் பண்றது இல்ல, பட் ஒரு சில இடங்களை அட்டாக் பண்ணி கொன்னு இருக்கு. பட் ஆனா பெருசா அட்டாக் பண்றது இல்ல, அட்டாக் பண்ணி கொன்னதும் இருக்கு, வரலாறுல பதிவாயிருக்கு. வாய் கத்திரிக்கோல் மாதிரி இருக்கும் அதுக்கு, அந்த அதோட சிசரிங் டீத்ஸ் தான். ஸோ அதனால வந்து ப்ளூ வெயில்லாம் அப்படி கடிச்சு சாவுது பண்ணிடும். ஆனால் அந்த ஹம்பேக் வெயில் இதுகிட்ட வந்து ஸ்பெர்ம் வெயில்கிட்ட வராது. ஏன்னா ஸ்பெர்ம் வெயில் வந்து அதோட பலமான அந்த மண்டையை வச்சு ஒரு அட்டாக் அட்டுச்சுன்னா, ஒரு அது எப்படி மாதிரி அட்டாக்னா, ஒரு பல கிலோகிராம் வெயிட் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டை கொண்டு வந்து டம்முன்னு உங்க மேலே மோதிரம் என்ன ஆகும், உள்ள ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஸோ இதுதான் அந்த ஸ்பெர்ம் வெயிலோட பவர். இந்த ஸ்பெர்ம் வெயிலும் சரி, ஹம்பேக் வெயில், எல்லா வெயில்கிட்டையும் இருந்த ஒரு பிரச்சனை என்னன்னா, இது கிட்ட வந்து எண்ணெய் அதிகம். ஆயில்னாவே அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவான், உடனே அள்ளிடுவான்ல, தலைமண்டையில இருந்தே எடுத்துருவானே. இதே மாதிரி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நிலங்களுக்கு அடியில எண்ணெய் கிடைக்குதுங்கிறது தெரிய வரதுக்கு முன்னாடி, மனிதனுக்கு நிலங்களை போர் போட்டா உள்ள இருந்து எண்ணெய் கிடைக்குது அப்படிங்கிறது தெரிய வரதுக்கு முன்னாடி, இருக்குங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய்க்கு இந்த திமிங்கலங்கள் வேட்டையாடப்பட்டன. அப்ப எவ்வளவு நம்பர்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த திமிங்கலங்களை கொன்னு அதுக்குள்ள இருந்து அந்த எண்ணெயை எடுத்தோம்னா, திமிங்கலத்துக்குள்ள அந்த கொழுப்புகள் இதெல்லாத்தையும் எடுத்து எண்ணெய் ஆக்குவாங்க. அப்போ அந்த திமிங்கலத்தை வேட்டையாடி அதோட எண்ணெய் எடுப்பாங்க. ஸோ இது வந்து வேல் ஹண்டிங் மிஷன்ஸ்னு சொல்லி நிறைய அந்த காலகட்டத்தில், நான் சொல்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14, 15, 16 அந்த நூற்றாண்டுகள், 16, 17 இது வரைக்குமே இந்த வேட்டைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த 15ஆம் நூற்றாண்டு எண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு காலகட்டங்கள் எல்லாம் இது அதிகமாக நடந்துச்சு. பெரிய அளவு திமிங்கல கொன்னதே வந்து மனித கூட்டம் தான், பெரிய அளவு. அதுக்கு முன்னாடி கடல்ல திமிங்கல கூட்டம் அவ்வளவு இருந்திருக்குங்க, நல்லா ஃபிளரிஷா இருந்திருக்கு. கடல்ல நீங்க போனீங்கன்னாவே திமிங்கலத்தை பார்க்கலாம், அந்த அளவுக்கு கூட்டமா. நான் தான் சொல்றேன்ல, ஒரு திமிங்கல கூட்டத்துக்கு ஒரு மொழி இருக்குன்னா எவ்வளவு விதமான இருந்திருக்கும் அந்த உயிரினங்கள். இன்னைக்கு கண்ணுக்கு எட்டின பார்க்க முடியுதா திமிங்கலங்களை? நீங்க பாத்திருக்கீங்களா லைஃப்ல இது வரைக்கும்? இந்த மாதிரி மனிதர்கள் லைஃப்ல பார்க்கவே இல்லாத ஒரு அரிய உயிரினம் மாதிரி கிடக்காது. ஆனா அந்த திமிங்கலங்களை வந்து அவ்வளவுதான் கொன்னு குமிச்சாங்க, அதோட எண்ணெய் எடுப்பானுங்க. ஸோ இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அப்படியே அவதார் படத்துல அதோட மூளையில இருந்து ஒரு லிக்விட் எடுக்கிற மாதிரி. ஆமா, அதுதான் வந்து அதே கான்செப்ட். இந்த கான்செப்ட் அப்படியே இது பண்ணியிருந்தாரு. இதை வச்சுதான் வந்துட்டு மோபி டிக்னு சொல்லி ஒரு நாவலும் வந்துச்சு. அதுல வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்பெர்ம் வேல் தான் வந்துட்டு கப்பல்களை உடைக்கும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலா வந்து ஸ்பெர்ம் வேல்ஸ்னால கப்பல்களை உடைக்க முடியும். அப்படி உடைச்சு ஒரு ரோகான ஒரு வெள்ளை கலர் திமிங்கலம் வந்து அடிச்சு காலி பண்ணுச்சு அப்படிங்கிறது அந்த மோபிடிக்குடைய கதை. அந்த நாவல்ல ஒரு கதை, அந்த ஒரு பாகமா வரும். அந்த கதையோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அவதார் படத்தை அவர் வந்து எடுத்துருப்பாரு. அதுல வந்து இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு திமிங்கலம் வந்து ரோகா போயிட்டு அடிக்கும் அப்படிங்கிற அதே கான்செப்ட். ஸோ இதுதான் பண்ணாரு. இதுன்னா கடல்னு சொல்லும்போது இந்த திமிங்கலங்களோட இது மட்டுமே எவ்வளவு இருக்கு பாருங்க கடல்ல. நீங்க கொஞ்சம் ஆழ்கடலுக்கு போங்களேன். ஆழ்கடலுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் எவ்வளவு இருக்கும், வெடிஞ்சிரும். நம்ம மனிதர்கள் அப்படி போனோம்னு வைங்களேன், நீந்திட்டு போறீங்கன்னு வைங்களேன், செத்துருவீங்க, நசுங்கிருவீங்க. அந்த டெப்த்துக்கு உள்ள போனீங்கன்னா அப்படியே நசுங்கிருவீங்க. அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்து தண்ணி கடியில் இருக்கும். ஆனா அந்த ப்ரெஷர்ல நம்ம ரோபோட் அனுப்பி பார்த்தா அங்க ஒருத்தன் தின்னுட்டு இருக்கான், நண்டு லாப்ஸ்டர் அப்படி நடந்து போயிட்டு, ஹை ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு. முன்னொருத்தன் கோரமா ஒருத்தன் வரான், அந்த ஆங்குலர் ஃபிஷ் சொல்லுவாங்கல்ல, ஆங்குலர் ஃபிஷ் பாத்திருக்கீங்க? கொடூரமா இருக்கும் ஒரு மாதிரி பாக்கறக்கே வந்து ஒரு அது வந்து சாத்தானுக்கு வந்து மேக்கப் போட்டு மீனா மாத்தினா எப்படி இருக்கும், சாத்தான் மீன் அப்படிங்கிற மாதிரி கூட பேர் வச்சிடலாம். அதான் ஆங்குலர் ஃபிஷ். அந்த மண்டையில இருந்து ஒரு பல்ப் எரியும். அந்த உயிரினத்தெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னு வைங்களேன், அது என்ன பிறகு எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது மாதிரிலாம் இனம் நீங்க எல்லாம் வேண்டிக்க வேண்டியது என்னன்னா, அடுத்த ஜென்மத்தில் ஒரு ஆங்குலர் ஃபிஷ்ஷாக பிறந்து விடக்கூடாதுன்னு வேண்டிக்கும். ஏன் இவ்வளவு கஷ்டம்? அது அந்த ஆங்குலர் ஃபிஷ்ஷை நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் அந்த மீனோட இன்னொரு மண்டையும் தெரியும். அந்த மண்டை அந்த மீனோட மண்டை கிடையாது, ஒரு ஆண் மீனோட மண்டை. இந்த ஆங்குலர் ஃபிஷ் மட்டும் இனப்பெருக்கத்தின் போது இன்னொரு ஆண் வந்து இதோட உடம்போடைய ஒட்டிருங்க. அப்புறம்
ஒட்டி காணாம போய் கரைஞ்சு போயிருங்க. இதுங்க இது சிம்பாலிக்கா ஒரு பெண்ணால் அழிந்த ஆணுடைய கதை மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேய் படத்துக்கான கண்டென்ட்டா இருக்கா? ஆனா உண்மையாவே அப்படி ஒரு மீன் உயிரோடு இருக்குது. ஆங்குலர் ஃபிஷோட ப்ரீடிங் அப்படிதான். ஒரு ஆண் மீன் வருதுன்னா இனம் சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்படியே அந்த மீனோட ஒட்டி இருக்கும். அப்படியே ஒட்டி சதையெல்லாம் ஒன்னாகி ஒட்டி இது ஒரு தனி மீன் அது ஒரு தனி மீன், ஆனா ரெண்டும் ஒன்னாகி அப்படியே ஒன்னா போயிட்டு இதாயிரும். பாராசைட் மாதிரி பிஹேவ் பண்ணுது அது. ஆங்குலர் ஃபிஷ் அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அப்படி பாக்குறதுக்கே பயமா இருக்குது. ஒரு கோரமான ஒரு உருவத்துல இருக்கும். ஆனா அந்த ஆங்குலர் ஃபிஷ் நீங்க அங்கதான் பார்க்க முடியும். அதை நீங்க எடுத்து வெளியில கொண்டு வந்தீங்கன்னு வைங்க, அது உடஞ்சிரும். ஏன்னா அந்த பிரஷர்ல தான் அதோட உடம்பு. நீங்க அதை பிடிச்சி வெளியே எடுத்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்காது. அப்படியே ஒரு மாதிரி சப்பையாகி ஒரு நசுங்கி ஒரு மாதிரி அது அதோட இதெல்லாம் செல்லெல்லாம் இதாயிரும். ஸோ அந்த ப்ரெஷருக்கு அதோட பாடி அப்படி இருக்கும். ஸோ அதை இவங்க கேமராக்குள்ளே கொண்டு போய் எடுப்பாங்க. ஸோ இப்போ பாருங்க, இதுக்கெல்லாம் பரிணாமத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்க, எப்படி பரிணாமம் ஆகி என்ன ஆகி ரொம்ப வருஷமா ஒரு மீன் வந்து இறந்துருச்சு அழிஞ்சிருச்சுன்னு கியாலித்தின்னு என்னமோ சொல்லுவாங்க. அந்த மீன் நம்ம வந்து அழிந்து விட்டது, உலகத்திலிருந்து போய்விட்டது அப்படின்னு. அதெல்லாம் டைனோசருக்கு முன்னாடி இந்த மீன். அப்புறம் கடல்ல பாக்குறேன் அதை கண்டுபிடிக்கிறாங்க. மீன் ஒருத்த மீன் வலையில மாட்டுச்சுங்க அந்த மீன். இது டைனோசருக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்க, என்னடா மீன் வலையில மாட்டுது அப்படின்னா அது உயிரோடு இருந்து ஏதோ ஒரு ஓரத்துல சர்வே இருக்குது. இப்பவே ஆய்வு பண்றாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. கோலியோ நித்த நம்ம வந்து பேரு. ஒரு மாதிரி கை, அந்த ஃபின்னே வந்து கை மாதிரி இருக்கும், அதுக்கு இப்படி ஒரு சதையோட இருக்கும். அப்ப அந்த அளவுக்கு பழமையான உயிரினங்கள் வந்து இந்த கடல் கடியில வாழ்ந்துகிட்டு இருக்கு. நமக்கு தெரியல இன்னும் என்னென்னலாம் இருக்கு சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் மோசோசோரோட உள்ள இருக்குன்னு சொன்னாங்கனாலும் ஜுராசிக் ஏஜ்ல அது ஒரு வரும்ல மோசோசோரம் சொல்லிட்டு, அது ஒரு ரெப்டைல். பட் கடல்ல தான் அது வேட்டையாடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி காணாம போச்சு, ஏன் காணாம போச்சுன்னு இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. சொல்ல முடியாது. கிரேட் ஒயிட் ஷார்க்னு சொல்றாங்கல்ல, ஆமா, அதாவது மெக்லடான்னு சொல்லுவாங்க. மெக்லடான், அந்த மெக்லடான் உயிரோடு இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய சுறா மீன். இந்த மாதிரி நம்மனால யூகிக்கவே முடியாத உயிரினங்கள், நம்ம அழிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க உயிரினங்கள், இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல உயிரினங்கள் கடல் கடியில இருக்கு. ஒரு சுறா மீன்லாம் தரையோட தரையா படுத்து கிடக்கும். அது சுறா மீன் தரையோட தரையா படுத்து கிடக்கும், சப்பையா படுக்கும். ஆனா அது சுறா. நம்ம டேங்க் கிளீனர் மாதிரி பிஹேவ் பண்ணும். கிட்டத்தட்ட பகல் அப்படிதான் இருக்கும். தரையோட தரையா இருக்கும், ஆனா சுறா மீன் அது அப்படியே படுத்திருந்து அப்படியே மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வரும். இந்த மாதிரி இது நான் சொல்றது கொஞ்சம் வெளிப்படையா தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான சில உயிரினங்களை பத்தி, மீன்களை பத்தி இதெல்லாம். ஏன்னா கடல் வந்து அவ்வளவு மர்மமானது. கடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோசிஸ்டம்லாம், அதில் நிறைய பேர் வந்து கடல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழ்கடல்ல வல்கனோ எரப்ஷன் இருக்கும். ஆமா ஆமா. அந்த வல்கனோ எரப்ஷனுக்கு சுத்தி இருக்க பகுதியில உயிரினங்கள் இருக்கும் அதிகமா. அதோட சோர்ஸ் ஆஃப் லைட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நெருப்பு. அந்த நெருப்பை பயன்படுத்தி குளோரோஃபில்ல பயன்படுத்துற உயிரினங்கள் அங்க உண்டு கடல்கடியில. பிளாங்டன்ஸ் மாதிரி குளோரோஃபில்ல பயன்படுத்துற ஷ்ரிம்ப், குளோரோஃபில்ல பயன்படுத்துற செடிகள்னா செடி மாதிரி அந்த உயிரினங்கள், இவைகள்லாம் அங்க இருக்கு. இன்னும் சொல்ல முடியாது எத்தனை கப்பல் தமிழர்கள் அந்த காலத்துல கடலுக்குள்ள போன எத்தனை கப்பல் கடல் கடியில கிடக்குதோ, இன்னும் சொல்ல முடியாது. குமரி கண்டமே இன்னும் உள்ள கண்ணு கிடக்குதோ. இந்த மாதிரி கடல் வந்து அறியப்படாதது. கடல் வந்து அது இன்னும் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. நம்ம மனிதர்களால வந்து இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பல விசித்திரமான உயிரினங்களை கொண்டதான் வந்து கடல். ஓகே, நீங்க எப்பயா யோசிச்சிருக்கீங்களா, கடவுள் வந்து இவ்வளோ நீரை வச்சிருக்காரு, கடவுளை நம்பாதவங்களுக்கு அவங்க தப்பா எடுத்துக்க போறாங்க, இயற்கையோ கடவுளோப்பா இவ்வளோ நீரை வந்து இந்த பிளானட்ல இருக்கு. ஆனா மனுஷனையும் அவங்க பரிமைக்க வச்சு அவனுக்கு முக்கியமான எல்லா உயிரினங்களுக்கும் நீர் அப்படிங்கிறது முக்கியமான தேவைன்னு வச்சு கடைசியில் ஒரு செக் வச்ச மாதிரி அது எல்லாமே உப்பு தண்ணியா அது மாறல, அது அப்படியே தான் இல்லை. அதுதான் சுழற்சி, அந்த நீருடைய சுழற்சி. இப்போ அது அந்த உப்பு தண்ணி தான் நமக்கு நன்னீராகவும் மாறுது. இப்போ கடல் இல்லைன்னா நன்னீர் எங்கிருந்து வரும்? கடல்ல இருக்க நீர் வந்து எவாபரேட் ஆகும். அந்த எவாபரேட் ஆகிற நீர் வந்து உப்பு இல்லாம வந்து நம்ம கிட்ட வந்து சேருது. இந்த உப்பு இல்லாத வர இந்த இது வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய கனிமங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் கடல்ல சேர்க்குது. கடலுக்கு கனிமங்கள் போகுது. கடல் இப்போ அதான் நான் சொல்றேன்னா, மலை சுழற்சிலாம் நின்றுச்சுன்னா கடல் உயிரினங்களாலையும் வாழ முடியாது. கடல் உயிரினங்களுடைய தொடக்கமே வந்து பிளான்டன்ஸ் சொல்லக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் தான். அந்த நுண்ணுயிரிகளோட தொடக்கமே நன்னீர் தான். நன்னீர்ல இருந்து அதுகள் போய் கடல்ல கலக்குது. ஸோ உயிர் வந்து நன்னீர்ல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கு, அப்படி கூட சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. நீர்ல உயிரினங்கள் முதல்ல தோன்றுச்சு, பாக்டீரியாஸ். இதுதான் நம்ம சொல்லுவோம் ஒரு செல் உயிரிகள் சொல்றோம்னா, இதுதான் முதல்ல உருவாகுது. அப்புறம் அந்த ஒரு செல் உயிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரிணமிச்சு இரு செல் உயிரி அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் மல்டி செல்லுலர் ஆர்கனிசமா மாறுது. அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமம் அடைஞ்சு நம்ம கண்ணில் பார்க்க முடிஞ்ச மாதிரியான உயிரினங்களா மாறுது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு நீர்வாழ் உயிரினமா மாறுது. நீர்வாழ் உயிரினத்திலிருந்து வெளி உலகத்துக்கு வரக்கூடிய உயிரினமா மாறுது. இதுல இந்த மாதிரி பரிணாம வளர்ச்சி வெவ்வேறு விதங்கள்ல வளர்ந்து
கடல்ல உயிரினம் உருவாகுது. ஃபர்ஸ்ட் மீன் மாதிரியான உயிரினங்கள், அப்புறம் ஆர்த்தோபோட்ஸ்னு சொல்ற அந்த பூச்சி மாதிரியான உயிரினங்கள். இதுக்கு ரெண்டுமே வெளியில வருது, நிலத்துக்கு ரெண்டுமே வருதுங்க. பூச்சிகளும் கடலுக்குள்ள இருந்து வெளியில வருதுங்க, மீனினமும் கடல்ல இருந்து வெளியில வருது. கடல்ல இருந்து வெளியில வர மீனினம் திரும்ப கடலுக்குள்ள போற உயிரினமாவும் இருக்குது. அதுல இருந்து வெளியில வந்தது வெளியிலேயே வாழ்றதுக்கான சூழலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லங்ஸ் இந்த மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டு அப்படியே மாறுது. ஆம்பிபியன்ஸா மாறுது. அப்புறம் ஆம்பிபியன்ஸ்ல இருந்து அப்படியே ரெப்டைல்ஸா மாறுது. ரெப்டைல்ஸ்ல இருந்து நம்ம சொல்லக்கூடிய பறவை இனமாக இருக்கக்கூடிய இதா மாதிரி அங்கதான் டைனோசர் இதெல்லாம் வருது. அதுல இருந்து அப்புறம் கொஞ்சம் காலங்கடுத்து பாலூட்டிகளாக மாறுது. பாலூட்டிகள் இருந்து அப்புறம் இப்ப நம்ம மனுஷனா வந்திருக்கோம், இதுவா வந்திருக்கிறோம். இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா, பாலூட்டிகளா வந்ததுக்கு அப்புறமும் இங்க வெளியில வாழ முடியலடா, மனுஷன் தொலை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போன உயிரினம் வந்து யார் அது, டால்பின், திமிங்கலம், இதெல்லாம் வந்து பாலூட்டிகள். இவங்கெல்லாம் வெளியில வந்தவங்க. திமிங்கலத்தை போட முன்னோர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா, ஒரு பெரிய நாய் மாதிரி இருப்பாரு. அதாவது கால் இருக்கும்னு சொல்றீங்க. கால் இருந்து வெளியில வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒரு உயிரினம், நாய் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கும். டைனோசர் மாதிரி இருக்குதுங்க அது கேட்கறதுக்கே. அதாங்க வெளியில இருந்த ஒரு பாலூட்டி உயிரினங்க. டைனோசர் காலம் இருக்கலாம், பழசலாம் இல்ல, ரொம்ப பின்னாடி. பாலூட்டிகளே டைனோசருக்கு பின்னாடி வந்ததானே. இந்த ஸ்கேல் இருக்குல்ல, இந்த உலகத்தோட பரிணாம ஸ்கேலு, இதை நினைச்சே பார்க்க முடியாது மூளைக்குள்ள, ரொம்ப பெருசு, ரொம்ப வருஷம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா திமிங்கலம்லாம் வந்து வெளியில வந்து மனுஷன்லாம் இல்ல. இப்ப திமிங்கலம் வந்து வெளியில வந்து ஒரு உயிரினம், அது என்னமோ சூக்கஸ் என்னமோ சொல்லுவாங்க. அது பேர் ஆண்ட்ரூ சூக்கஸோ என்னமோ அந்த பேர், அதோட முன்னோர் பேர். அது நான் கரெக்டா தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல மாதிரி கொஞ்சம் நீரையும் நிலையிலும் மாத்தி இருந்திருக்கு. பாலூட்டி முதல்ல எல்லாம் வந்து ரெப்டைல் முட்டை இல்லங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு ஆம்பிபியன் மாதிரி கடல்ல அந்த கரையில இருக்கும்ல அந்த மாதிரி சொல்றேன். குதிரை இருக்குல்ல, ஆமா, இப்ப குதிரை வந்து தண்ணிக்குள்ள போயிட்டு வேற மாதிரி ஒரு உயிரினமா மரணம் நமக்கு எப்படி இருக்கும், ஆமா, அது மாதிரி வெளியில இருந்த ஒரு பாலூட்டி, வெளியில இருந்த பாலூட்டி மீன், அதாவது கடல் சார்ந்த ஓரங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு. மீனை பிடிச்சி சாப்பிடும்போது கொஞ்சம் நீந்த வேண்டிய தேவை அதிகமாகுது, கொஞ்சம் நீந்த ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீந்தறதுக்கு தகுந்த மாதிரி பரிணாமம் அடையுது. அதுல பரிணாமத்தோட அடையல மூக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா மூக்குக்குள்ள தண்ணி ஏறுதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூக்க தூக்கி தலைக்கு மேல கொண்டு உச்சாந்தலையில கொண்டு வந்து வைக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி திமிங்கலமா மாறிடுச்சு. அது ஒரு மீமே போட்டிருப்பாங்க, அந்த ஆண்ட்ரூ சூக்கஸோட போட்டோ போட்டு we are gonna evolve அப்படின்னு சொல்லி போட்டு கடைசியில வந்து திமிங்கலத்தை போட்டிருப்பாங்க. போட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க, எங்கடா இங்க இருந்து எப்பறம் இதுக்கு இப்படி வந்துச்சு. அண்ட் டால்பின்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டால்பின்ஸ் வந்து ஒரு ஓனாய் மாதிரி இருந்த ஒரு உயிரினம். அதான் அந்த ஒரு கூட்டமா சேர்ந்து சுத்தி போடுறது. டால்பின்களுடைய குட்டிகளுடைய கருவை எடுத்து பாத்தீங்கன்னா அது நாய்க்குட்டி கரு மாதிரி இருக்கும். கருவுல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி மாதிரி தான் இருக்கும். டால்பினுடைய எம்பிரியானிக் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட் அப்படியே நாய் பப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கை கால்லாம் இருக்கும். அப்புறம் இருக்கு திமிங்கலத்துக்குமே கால் இருக்குங்க. உங்களுக்கு சைட்ல பாத்தீங்கன்னா அது தனி எலும்புகளா நிக்குது, அவ்வளவுதான். அது வெளியில தெரியல. உள்ள பாத்தீங்கன்னா 2 எலும்பு இருக்கும். கால் இருந்துச்சு, 4 கால்ல நடந்து. அதனாலதான் சொல்றோம் பரிணாமம் நடந்தது உண்மை. நீங்க அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி டீட்டெயிலா போனீங்கன்னாவே தெரிஞ்சிடும். நம்ம ஆளு என்னன்னா படைப்பு தத்துவத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அந்த பரிணாமவியலை வந்து உணர்றதில்ல. பரிணாமவியலை உண்மையா உள்வாங்கினீங்கன்னா தான் நீங்க வந்து இயற்கைக்கு பின்னாடி ஏதோ ஒரு பேர் ஆற்றல் ஒன்று இருக்கு அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. அந்த கடவுளை பத்தியும் இன்னும் நல்லா புரியும். சோ பட் அப்படியே ரிஜிட்டா வந்துட்டு பரிணாமம்லாம் இல்ல, அப்படியே ஆண்டவன் வந்து ஒவ்வொன்றும் படைச்சிட்டான் அப்படின்னா அப்படி இல்ல. நம்ம கண்ணு முன்னாடியே பரிணாமம் ஒவ்வொரு உயிரினமும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காது. நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஏன் சிம்பிள்ங்க, நம்ம வீட்டுல இருக்க பள்ளி இருக்குல்ல, நம்ம வீட்டு பள்ளி ஒரு மாதிரி இருக்கு, ஏன் மரப்பள்ளி ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, வேற மாதிரி. அந்த மரத்துக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திட்டான், வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான். இப்ப வீட்டு பள்ளி ஏன் ஒரு இனமா மாறிடுச்சு, மரப்பள்ளி ஏன் ஒரு இனமா? ஒரு காலத்துல மரப்பள்ளி தான் வீட்டு பள்ளி. ஆனா நம்ம கூடவே இருக்கனால வீட்டு பள்ளி இப்போ ஒரு புது இனமா மாறி நிக்குதுல்ல, ஒரு புது கெக்கோவா மாறி நிக்குதுல்ல. இவ்வளவுதான் விஷயம். ஸோ பரிணாம வளர்ச்சி நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு. காட்டுப்பூனை இருக்கு, நாட்டுப்பூனை இருக்குது, டிங்கோ இருக்குது, செந்நாய்கள் இருக்குது, நம்ம ஊர் தெருநாய் இருக்குது. இதெல்லாமே நாய் தான். ஆனா பரிணாமம் கண்ணு முன்னாடி நடந்திருக்குல்ல. இதை என்ன சொல்லுவீங்க, ஓனாயிலேருந்து இதெல்லாம் பரிணமிச்சு வந்துடுது இல்லையா? அதே போல பரிணாமம் என்பது உண்மை. அதே போல கடல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் வந்து கொட்டி கிடக்குது. அதுல தான் நம்மளால விவரிக்க முடியாது. இப்ப நீங்க ஒன்றும் இல்லை, இப்ப நம்ம வந்து வெளியில நடந்துகிட்டு இருந்த ஒரு உயிரினம் தான் கடலுக்குள்ள போய் இப்படி மாறிச்சுன்னு சொல்லும்போது நம்ப முடியாம இருக்குல்ல. ஆனா சீல யோசிச்சு பாருங்க, நீர்நாய்களை யோசிச்சு பாருங்க, நம்ப முடியுதா? இப்ப ஆட்டர் இருக்குல்ல, நம்ம நீர்நாயில 2ங்க. கடல் நீர்நாய் தான் சீல். ஓகே, நம்ம இதுல வந்து நன்னீர் நாயும் நீர்நாய் தான். அது வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கும் ஆட்டர். சோ நன்னீர்ல மீனை பிடிச்சி சாப்பிடுறது, இது கடல்ல மீனை பிடிச்சி பெண்குயினை பிடிச்சி சாப்பிடுறது சீல். நீங்க கூட ஒரு ரீல்ஸ்ல போய் கமெண்ட் போட்டிருந்தீங்க, உங்க ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு பையன் ஒருத்தன், அந்த இடம் தெரியும், நான் சொல்ல மாட்டேன், அழகா நம்ம ஊர்ல வந்து நீர்நாயெல்லாம் குட்டையில வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்ததை வீடியோ எடுத்து இது எங்க இருக்குதுன்னு நான் சொல்றேன் அடுத்த வீடியோலன்னு சொல்லியிருந்தான். நான் போய் கமெண்ட் பண்ணி அதெல்லாம் சொல்லாதடா, சொன்னீங்கன்னா அவனை வேட்டையாடிட்டு போயிருவான். ரொம்ப ரேர் இல்ல, ரொம்ப ரேர்.
ரொம்ப ரேரு, ரொம்ப அழியுற தருவாயில் இருக்கக்கூடியது, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் லிஸ்ட்ல இருக்கு அதெல்லாம். இன்னும் எப்படியோ ஒரு வழி கண்டுபிடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு பாருங்களேன் அதுங்க. ஆமா, நம்ம டிவிக்கு அரசாங்கம் தான் கண்ணு மனசு வச்சு அந்த நீர்லயும் நுரைய கொஞ்சம் அள்ளி போட்டாங்கன்னா அந்த நீர் நாய்களும் செத்துரும். ஏங்க நீங்க அந்த விஷயத்தோட கண்டினியூஷன் கிருஷ்ணகிரியை பத்தி பேசுங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து கிணத்துக்குள்ளலாம் அந்த நுர நீர் அது எங்க ஆத்து நீர் தானே கிணத்துக்குள்ள வரும், கிணத்துல இருக்கிறது தானே ஆத்துக்கு வரும். அப்ப இதுல கெமிக்கல் இருந்துச்சுன்னா அதுலயும் கெமிக்கல் வரதானே. நிலம்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்க தமிழ்நாடு. உண்மையாகவே கடவுள் தான் நம்மளை வந்து காப்பாற்றணும், இல்லை கடவுளுக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர் தான் வந்து காப்பாற்ற முடியும். இப்படி அழிய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுலாம் என்ன விதத்தில் நியாயம் தெரியல. இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்க நேரத்தில் விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு? அடுத்து அந்த ஏஐ சென்டர் கொண்டு வரேன்னு உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. ஏஐ சென்டர் வந்து அடுத்து என்ன ஆகும்? இருக்கிற இந்த சோப்பு நுரைய தண்ணியே பரவாயில்லன்னு உங்களுக்கு தோல்றது, தண்ணி இல்லாமல் போகும். இதுதான் நடக்க போகுது. நம்ம அதனால தான் சொல்றோம், இயற்கையை புரிஞ்சிருக்கிறது தான் சொல்றோம். இயற்கையை புரிஞ்சதுனால தான் சொல்கிறோம், உண்மையாகவே இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய தலைமைகள் வரணும், நேர்மையான தலைமைகள் வரணும். சும்மா மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நேர்மை இல்லாமல் சுற்றுறவங்களையும் நம்ம அதெல்லாம் ஏற்கல. நேர்மையான மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய, நேர்மையான உள்ள தூய்மையோடு இருக்கக்கூடிய, நல்ல ஒழுக்கம் கொண்ட ஒரு தலைவர் இந்த மண்ணுக்கு வரும் பொழுது தானாகவே இந்த மக்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. இவ்வளோதான் விஷயம். இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது. இந்த மக்கள் நிச்சயம் வந்து இன்னைக்கு இப்போ நிறைய குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அந்த குழப்பம் என்றாவது ஒரு நாள் அவர்களுக்கு தீரும். அந்த தீரும் போது அவங்க சரியான தலைமையை தேர்ந்தெடுப்பாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ரைட். ஸோ இந்த உயிரினங்கள் பற்றி பேசுகிறப்போ கடலில் இருக்க தாவரங்கள் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. பொதுவாக நம்ம ஒரு நிலத்தில் வாழ்கிற ஒரு உயிரினம்னால உப்பு நீர் பட்டால் அந்த செடி வந்து அழுகிரும், செத்துரும் அப்படின்னு இருக்கும். ஆனால் அங்கேயும் எங்களால் சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேங்க்ரோவ் காடுகளில் இருக்க செடிகள் வந்து அடையாளமாக காட்டினாலும் கடலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நேராக சன்லைட்டும் டைரெக்டாக படாமல் காற்றும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா த்ரைவ் ஆகி அவ்வளோ விதமான செடிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம்க்கு முக்கியமான ஒரு ரீசன் வந்து அந்த கடல் தாவரங்களும் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து கடந்து போக முடியாது. ஆமாங்க, கடல் தாவரங்கள் எல்லா நம்ம ஒன்று சிம்பிளா சொல்றேங்க, கொசு ஒன்று வருது இல்லை வீட்டுக்கு. ஆமா, அந்த கொசு இல்லாம மனிதன் வாழ முடியாதுன்னு சொன்னா எவ்வளவு முட்டாள்தனமா நமக்கு நினைக்க தோணும். ஆனா அதான் உண்மை. அதுதான் உண்மை. நம்மளோட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திற்கு பின்னாடியும் ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து அதை நீக்கினீங்கன்னா அதை திரும்ப அவங்களால சொருக்கவே முடியாது. ஸோ அது மாதிரி நீக்கப்பட்டு பல உயிரினங்கள் நாசமாக போயிருக்கு, பல ஈகோ சிஸ்டம் அழிஞ்சிருக்கு, பல நாகரிகங்கள் அழிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் இந்த ஈஸ்டர் ஐலாண்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சிலையா இருக்கும். ஆமாம், மூஞ்சியா. அதெல்லாம் ஏதோ ஒரு நாகரிகம் அந்த பகுதியில் வந்து வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுடைய சூடு தான் அது. ஆனால் அந்த மக்கள் யாருக்கும் தெரியல. அந்த ஈஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்கும், சம்மந்தமே இல்லாத பகுதியில் இருக்கும். அங்கிருந்த மக்கள் என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் தெரியல, இறந்து போய் மடிஞ்சாங்களான்னு நமக்கு தெரியல. பட் அங்கே திரும்ப மனுஷன் போகும்போது யாருமே இல்லை, வெறும் இந்த சிலைகள் மட்டும் இருந்துச்சு. ஆனால் இதை சுற்றிய வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வுகள்லாம் பண்ணி அதை மீட் எடுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு மனித சமூகம் அங்கே வாழ்ந்திருக்கு. அதை வச்சு சில படங்களும் வந்திருக்கு. அதாவது அந்த ஈஸ்டர்லேண்டில் அந்த மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா மரங்களை எல்லாத்தையும் வெட்டிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மரங்களால் மட்டும்தான் இந்த ஈகோ சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லா மரத்தையும் வெட்டிட்டாங்க. அந்த பேரன் லேண்டா மாத்திட்டாங்க. அந்த தீவே வந்து மரங்களோட காடுகளா தான் இருந்திருக்கு. அப்பதான் அந்த சிவிலைசேஷன் அங்கே வந்திருக்கு. ஆனா அந்த சிவிலைசேஷன் வந்து அந்த மரங்களை அழிக்க ஒரு லெவலுக்கு மேல மரங்களே இங்க இல்லாம போயிடுச்சு. கடைசியா இருந்த ஒரு மரத்தையும் வெட்டுற மாதிரி ஒரு காட்சி வச்சு ஒரு படமும் வந்துச்சு. கடைசியா இருந்த ஒரு மரத்தையும் அவங்க வெட்டி ஏதோ ஒரு சாமிக்கு வேண்டுறோம்னு சொல்லி வெட்டி விட்டுருவாங்க. கடைசியில அதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணி கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மனிதர்களே வாழ முடியாமல் அந்த ஈஸ்டர் ஐலாண்ட்லேருந்து அந்த மனித இனமே அழிஞ்சு போச்சு. இதே தான் எந்த ஒரு உயிரினத்தை நீங்கள் அங்கே அழிச்சிங்கனாலும் அது வந்து நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு ஈகோ சிஸ்டத்தை உடைக்கும். ஸோ இயற்கையோடு ஏந்து வாழ்கிறது தான் மனிதனுக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயற்கை சூழலில் இருக்கக்கூடிய கட்டளையை ஒழிய இயற்கையை பயன்படுத்துறது தப்பு இல்லை. ஆனால் இயற்கையை அழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பெரிய பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும். அப்போ கடல்களை பொறுத்த வரைக்கும் கடலும் ஒரு பெரிய இயற்கை, அதையும் நம்ம வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வரைக்கும் பாருங்கள், நன்னீரில் வந்து கெமிக்கல்ஸை கலக்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க நன்னீரில் கெமிக்கலை கலக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, உங்களால் எப்படி குடிக்க முடியும், என்னால் பண்ண முடியும். கடல் நீரில் கலக்கிறாங்களே, அதை யாராவது யோசிக்கிறோமா? அதனால் ஒரு மைண்ட் செட்டே மனுஷனுக்கு அது பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கடல் இது கலந்தா என்ன இருப்போதுன்னு தானே நம்மளுக்கு ஆகுது இல்லை. கடலில் கலக்கும் போது எத்தனை உயிரினங்கள் சாகுது, அங்கேயும் எத்தனை கோடி உயிரினங்கள் பாதிப்புக்குள்ளாகுது, எவ்வளோ பிரச்சனை அங்கே இருக்குது. எண்ணெய் கப்பல்லாம் சுட்டு வீழ்த்துறானுங்க நடுக்கடலில், எத்தனை உயிர்கள் சாகும் தெரியுமா? ஆனால் அது பண்ணுறான், மனுஷன் பண்ணிகிட்டே இருக்கான். பைப் வெல் போர்வெல்னு போட்டு இப்போ அங்கே கடல்லேருந்து ஆயில் எடுப்பான். அது சிந்தாமல் எடுக்கணும்னுலாம் அவசியம் இல்லை, அப்படியே போட்டு அது இன்றைக்கா பிளாஸ்ட் ஆகும், அது ஃபுல்லாக நாஸ்தி பண்ணும். இப்படி கடலை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அப்யூஸ் பண்ண முடியுமோ அப்யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ரீசன் என்ன தெரியுமா? மனுஷன் கண்ணில் படுறதை அப்யூஸ் பண்ணுறதை விட மனுஷன் கண்ணில் படாத ஒரு இடத்த அப்யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது.
உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கடல்ல எத்தனை இடத்துல எண்ணெய் கசிஞ்சுக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் தெரியாது. ஆனா கசிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, யாருக்கும் தெரியாதுங்கிறனால ஜாலியா இருக்கானுங்க. என்னைக்கா ஒரு நாள் பெருசா ஏதாவது நடக்கும்போது தான் தெரிய வருது. பட் அதெல்லாம் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்ங்கிற மாதிரி கடல்லையும் நம்ம வந்து பெரிய அளவு மனித இனம் வந்து அழிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் விடிவு என்னன்னா மனித இனம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அழிஞ்சிரும். இதுதான் நடக்க போகுது, வழி இல்லை. ரைட், தாவரம்னு சொன்னோம் உயிரினங்கள். ஆனா இந்த கோரல்ஸ் அதுகிட்டலாம் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அதை தாவரம்னு சொல்ல முடியாது, அது உயிரினம் தான். அது ஒரு மாதிரி அனிமல் தான், பேசிக்கலி. ஸோ அனிமல் தான். அது பல அனிமல்ஸ் சேர்ந்து ஒன்னா வாழ்றது தான். அது பல நுண்ணுயிரிகள் ஒன்னா ஒரு காலனி. அது வந்து தனித்தனி ஆர்கனிசமும் கிடையாது. நீங்க அதை பிச்சு போட்டீங்கன்னா அந்த இடத்துல திரும்ப அது காலனி ஆயிக்கும், அந்த ஒரு சின்ன ஒரு பீஸை வச்சு. ஆமா. ஸோ அது வந்து கோரல்ங்கிறது வந்து அது வந்து செடியும் கிடையாது, அது வந்து ஒரு தனிப்பட்ட ஆர்கனிசமும் கிடையாது. அது பல ஆர்கனிசம் இப்படி இருந்தோம்னா நம்ம நல்லா வாழலாங்கிற ஒரு கோட்ல ஒன்னா இருந்துட்டு ஒரு யூனியன்ல வாழ்ற ஒரு உயிரினம். அதுலயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு வைங்களேன். ஓகே, அங்கதான் ஆனா ரொம்ப ஃபிளரிஷ்டா ரொம்ப ரிச்சா இருக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா அதை நம்பிதான் மத்த மீன் மத்த எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா மனிதர்கள் கிட்ட தான் திருப்பி வரணும். நம்ம வந்து பல பேர் இந்த புரிதல் இப்போ நம்மளே வந்து பாத்தீங்கன்னா மலைப்பகுதியில் நம்ம இருந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக வந்தோம், அப்புறம் முல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெய்தல், அதாவது கடல் கிட்ட வருது. ஸோ மனுஷங்க வந்து சர்வைவ் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த கடற்கரை கூட இல்லை கடல் கூட ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டே கண்டிப்பாக அது வந்து ஒரு அது வந்து பிரிக்கவே முடியாத ஒரு பந்தம். இல்லைன்னா நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்து மனிதனுக்கு விட்டமின் டி சோர்ஸ் வந்து எங்கேருந்து கிடைக்கும்? ஃபிஷ், மீன்ல தான் கிடைக்கும். இப்போ மீனை சாப்பிட்டு தானே ஆகணும் மனுஷன். நீங்க வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து மீன்ல தான் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குது. அப்போ மீனை நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும், கடல்ல மீன் எடுத்து தானே ஆகணும், சாப்பிட்டு தானே ஆகணும். இந்த கலாச்சாரம் வந்து மனிதனுக்கு புதுசு இல்லை. மனிதனோட பரிணாமத்திலேயே மனிதன் வந்து அங்க கடல் ஓரங்கள்ல இருக்கக்கூடிய சிப்பிகளையும் கடலோரத்துல ஒதுங்கக்கூடிய நண்டுகள் மீன்கள் எல்லாம் சாப்பிட்டு தான் இருந்திருக்கான், கிடைச்சி சாப்பிட்டுருக்கான். உள்ள இறங்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு மனிதர்களுடைய மைக்ரேஷன் பேட்டர்ன் எல்லாம் பார்க்கும்போது கடல் சார்ந்து தான் வந்திருக்கான். நிலத்துல நடந்து போல நாட்டுக்குள்ள போறது இங்க ஒண்ணும் இல்லை, சிம்பிள். பீச்ல என்னைக்காவது சிங்கத்தை புலியை பார்த்திருக்கீங்களா? பீச்ல சிங்கம் புலிகள் பார்த்திருக்கீங்களா? பீச்ல வந்து முதலைகளை பார்த்திருக்கீங்களா? ஒரு சில இடங்கள்ல இருக்கு, ஆஸ்திரேலியால மட்டும் சால்ட் வாட்டர் இருக்கிற கடையில ஒரே ஒரு இடத்துல இருக்கு, ஆஸ்திரேலியால மட்டும். பட் மற்ற உலகத்துல எங்கேயும் கிடையாது. அப்ப மனிதனுக்கு பெரிய பகையாக இருக்கக்கூடிய எந்த உயிரினமுமே கடற்கரை ஓரங்கள்ல கிடையாது, பெருசா இருக்காது. மனுஷன் என்ன பண்ணா கடற்கரை ஓரங்கள்லயே நடந்து வருவதன் மூலமாக அவன் வந்து தேவையான பாதுகாப்பு அவனுக்கு இருந்துச்சு. ரெண்டாவது ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், யாராவது எதிரில் வந்தாங்க கூட அவனுக்கு நல்லா தெரியும். காட்டுக்குள்ள நடந்து வரும்போது தெரியாது, பக்கத்துல நெருங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். கடல் வந்து ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், கடற்கரைகள் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கனால அன்னைக்கும் பீச் தானே. ஸோ அவன் பீச்சை வந்து டிராவலுக்கான ஒரு பாதையாக, நான் சொல்றது மனித குரங்குகள் இருந்த காலகட்டத்திலேயே கடலோரத்துல பீச்சை வந்து டிராவலுக்கு பயன்படுத்தியிருக்குங்க. அப்ப அந்த குரங்குகள் அப்படி டிராவலுக்கு பயன்படுத்தினது காரணம் என்னன்னா கடல் பக்கத்துல போறதுங்கிறது இல்ல, அது பாதுகாப்பா இருந்துச்சு. ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போறதுக்கு அது ஒரு பாதுகாப்பான வழியா இருந்துச்சு. ரெண்டாவது உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் எங்க போகுதுங்கிறத ஈஸியா கணிக்கவும் முடியும். காட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பீங்க தெரியுமா? ஆமா, அதனாலதான் ஒரு ஆத்து பக்கம் போகணும்னு சொல்லுவாங்க. நீங்க நீரோடையில போட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம்ல போயிட்டே இருப்பீங்க. அது எங்க போய் நிக்கும்னா கடல்ல போய் கலக்கும். ஸோ டவுன் ஸ்ட்ரீம்ல வந்து கடல் வந்துருச்சுன்னா கடல்ல இருந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா கடற்கரையிலேயே ஒரு டைரக்ஷன்ல போனீங்கன்னா வேற ஒரு புதிய இடத்துக்கு போயிடலாம், இல்ல வேற ஒரு புதிய நன்னீர் பகுதியை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? இப்படிதான் மைக்ரேட் ஆயிருக்காங்க, இப்படிதான் மைக்ரேட் ஆனாங்க மனிதர்கள். இப்படிதான் மைக்ரேட் ஆகும்போது சேஃபான ப்ரொசீஜராமா அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ கடற்கரை ஓரங்கள்ல இதெல்லாம் குரங்கு காலகட்டத்திலே நடந்துருச்சு. குரங்கா இருக்கும் போதே இப்படி மைக்ரேஷன் பேட்டர்ன் நடக்குது. இப்படி மைக்ரேட் ஆயிட்டு இருக்கிற காலகட்டத்துல தான் இவங்களுக்கு வந்து சிப்பிகள் கிடைக்குது. ரைட்டு, கீழே கடல் போகும்போது அந்த கடல் சிப்பிகள் வந்து இந்த கரைகள்லயோ இந்த சின்ன தேங்கி இருக்கக்கூடிய பேக் வாட்டர்ஸ் மாதிரி இடங்கள்லயோ கிடைக்கும். அந்த சீற்றம் இல்லாத கடல்ல அந்த சிப்பிகள் எடுத்து அதை சாப்பிட்டாங்க. இதை சாப்பிட்டதுல தான் அவங்களுக்கு வந்து அயோடின் சப்ளிமெண்ட்டே அதிகமாக கிடைக்குது. அயோடின் சப்ளிமெண்ட் அதிகமாக கிடைச்சனால தான் மற்ற குரங்குகளை விட மனித குரங்குகளுக்கு மூளை வளர்ச்சி அதிகரிச்சு. ரைட்டு, மூளை வளர்ச்சி இல்லைன்னா சவானா காடுகள்லயே குரங்குகள் சுத்திட்டு இருந்துச்சுன்னா அயோடின் அதுக்கு எங்கேயுமே கிடைக்காது. எங்கேருந்து அயோடின் கிடைக்கும்? அதுக்கு சோர்ஸே இல்லை, அயோடின் சோர்ஸே அங்கே கிடையாது. அயோடின் சோர்ஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா அது கடற்கரை ஓரத்துக்குலாம் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ கடற்கரை ஓரத்தில் வந்து சாப்பிட்டா அதுக்கப்புறம் தான் அயோடின் சோர்ஸ் அதிகமாகி அயோடின் சோர்ஸ் மூளை வளர்ச்சிக்கு அதிகப்படுத்தி மூளை வளர்ச்சி குரங்குல இருந்து மனுஷனா மாத்துச்சு. உப்பு, அந்த அயோடின் சோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான தேவையா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அது தேவை. இன்னைக்கும் அயோடின் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுமா? கடல் இல்லாமல் அயோடின் எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ கடல் இன்றி நீரின்றி அமையாத உலகுன்னு சொன்னார்ல வள்ளுவர். கடலும் கடல் நீரும் நீர் தான், குடிக்கிற தண்ணி வச்சு மட்டும் இல்லை. ஸோ நீரின்றி அமையாத உலகங்கிறது பொதுவாக தான், பொதுமைப்படுத்தி தான் சொன்னார் அவர். நன்னீரின்றி அமையாத உலகம்லாம் சொல்றாரு. நீரின்றி அமையாத உலகங்கிறது கடல் நீரையும் சேர்த்து தான் சொல்றாரு. ஸோ நீர் வந்து மிக முக்கியமானது. அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் சொல்றோம்,
இப்போ நம்ம ரொம்ப பேசிட்டு இருக்கிறோம் நன்னீர் இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுல இருக்க மக்கள்லாம் எந்த நீரை குடிக்க போறோம்? கடல் நீரை தான் குடிக்க போறோம். டிஸ்டிலேஷன் பிளான்ஸ் வந்து இப்போ டிவிகே கவர்மெண்ட் கூட கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டுக்கு. ஸோ முடிவு பண்ணிட்டாங்க எல்லாரும் காலி அப்படின்னு. டீசாலினேஷன் பிளான்ஸ் வருதுங்க தமிழ்நாட்டுக்கு. நன்னீர் அவ்வளோ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, காவேரி ஓடக்கூடிய, வைகை ஓடக்கூடிய, தென்பண்ணை ஓடக்கூடிய தமிழகத்துக்கு, இவ்வளோ நதிகள் ஓடக்கூடிய தமிழகத்தில் கடல்ல இருந்து தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் உருவாயிருச்சு. அந்த கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய தண்ணியை வந்து நம்ம நன்னீராக மாற்றி நம்மகிட்ட கொடுப்பாங்க குடிக்கிறதுக்கு, பயன்படுத்துறதுக்கு. இதை நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறது துபாயை போய் பாருங்க தெரியும். அப்படியாங்க? ஆமாம், துபாயில் அதானே பண்ணிட்டு இருக்காங்க. டீசாலினேஷன் பிளான்ட் தானே பாருங்க. எத்தனை பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருக்குன்னு போய் பாருங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதில். வரும், கண்டிப்பாக வரும், நிறைய பிரச்சனை வரும். பட் நம்ம தலையெழுத்து, தலை விதி, நம்ம மனித இனம் வந்து கூனி குறுகி சாக போகிறதுங்கிறதோடைய எடுத்துக்காட்டாக தான் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ரைட். ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், கடலை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா அது வந்து முழுசாக முடிக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீ எப்போவுமே எனக்கு தெரிஞ்சு பேசி முடிக்கவே முடியாது எனக்கு. ஆனால் இது மட்டும் சொல்லுங்கள், ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது தமிழன்னு சொல்ல, இந்த நிலப்பரப்புன்னு சொல்ல, அந்த மனிதனாக வந்து பார்த்திங்கன்னா வந்து உருமாறி அந்த கடலாம் பார்த்து பிரம்மணமாக தாண்டி ஒரு ஏதோ ஒரு தைரியத்தில் இதை மிதந்துட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பாங்கல்ல, அந்த மொமெண்ட் ஆனால் செம்மையாக இருந்திருக்கும்ல. ஆனால் உள்ளே போய் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. யோசிச்சே பார்க்க முடியல. இந்த கிராவிட்டி படத்துல ஸ்பேஸ்ல தொலைற மாதிரியான விஷயம் அது. பேசிக்கா வந்துட்டு அது நம்ம வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயமா நம்ம நினைக்கிறோம்ல. ஆனா பேசிக்கா வந்து அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவன் ஓடைகள், ஓடம்லாம் கண்டுபிடிச்சிட்டான். சரி, எல்லாமே நன்னீர்ல வந்துட்டு நமக்கு பரிசல் இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா கடல்ல சீற்றம் இருக்கு, நன்னீர்லயும் சீற்றம் இருக்கும். அதை தாங்குற மாதிரி பரிசல்கள் அவன் கண்டுபிடிச்சு அந்த வாட்டர் கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டான். பட் கடல் நீருக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கதான் செய்யுது. ஆனால் அதையும் மீறி ஓவர் கம் பண்ணி நெய்தல் நில தமிழ் குடிகள் வந்து படகுகள் கட்டி, கப்பல்கள் கட்டி போக தொடங்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் கடலுடைய அந்த காற்று, அலை இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு நீரோட்டம் மனுஷன் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம் சொல்ல முடியாது, இன்னொரு 100 வருஷத்துலையோ 150 வருஷத்துலையோ செவ்வாய் கிரகத்தில் உட்காந்துருப்பான். எலான் மஸ்க்லாம் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காருல்ல, அந்த ஆள் என்ன அங்கே போகணும்னு தான் கூப்பிடுறோம். இங்கே இருக்கலாம் டிக்கெட்லாம் நமக்கு தெரியும் யார் யாரெல்லாம் இடம் வாங்கி ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அங்கே போனோடனே அவங்க எடுத்தோடனே இதில் உழுக்க மாட்டாங்க. அதாவது பேசிக்காக வந்துட்டு எடுத்தோடனே போய் வெளியில் ஜாலியாக நம்ம காற்று பாக்கியமான இருக்க போகிறது இல்லை. ஸ்டேஷனில் இருக்கணும். உங்க ஸ்டேஷனில் ஒரு டப்பாக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. ஒரு பெரிய கண்ணாடி குடுவை மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. அதுக்குள்ளே ஆக்சிஜன் சப்ளை இருக்கும், அது இருக்கும். வெளியில இருந்து இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பயன்படுத்தி எனர்ஜி எடுக்கிறது போகிறது இதெல்லாம் போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான். ஆனால் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காப்புல இல்லை. ஸோ மனிதர்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முயற்சியும் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு காலத்திலும் ஆட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் அடுத்த படிநிலைக்கு அந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு போவாங்க. என்ன அன்னைக்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் வணிகமயமாக்கப்பட்டதல்ல. அது பொதுவான நல்ல எண்ணத்திற்காக செய்யப்படும், மனித இனத்திற்கு ஏதாவது செய்யணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவைகள் தான். ஆனா இப்ப கண்டுபிடிக்கக்கூடிய அத்தனை கண்டுபிடிப்புகளும் வணிகமயமாக்கப்பட்ட கண்டுபிடிப்புகள். இப்ப எலான் மஸ்க் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து செவ்வாய் கிரகத்துல மனுஷன் வாழணும் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணம் சொன்னாலும் உலகத்தை காப்பாத்துறதுக்கு விட்டுட்டு செவ்வாய் கிரகத்துல போய் மனுஷன் வாழலாம்னு பேசுறது எவ்வளவு பெரிய நாசமா போகுது உலகம் அவனே ஒத்துக்கிட்டு அதை தடுக்கிறதுக்கு துப்பு இல்லாம செவ்வாய் கிரகத்துல போய் மனுஷன் வாழலாம்னு சொல்லிட்டு அதுவும் யாரெல்லாம் இந்த உலகத்தை நாசம் பண்ணாலும் அவன்லாம் காசு கொடுத்து செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா? அப்ப இந்த உலகத்தை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இடம் வேணும் நமக்கு அப்படின்னு யோசிக்கிற இடத்துல தானே இந்த மனித சமூகம் இருக்கு. ஆனா அன்னைக்கு இருந்த முன்னோர்கள் அப்படி இல்லை. அவங்க இந்த உலகத்தை கடவுளா நினைச்சாங்க. இந்த பூமாதேவியும் இந்த பூமி தாயையும் என்னைக்குமே அவங்க வந்து கண்கலங்க விட்டது கிடையாது. அதை உணர்ந்து நம்மளும் இந்த பூமியோட ஒரு அங்கங்கிறத உணர்ந்து அவங்கள அதுக்குள்ள வாழ்ந்து கொள்வதற்கான வழிமுறைகள் தான் செஞ்சாங்களே ஒழிய இந்த மாதிரி வணிக நோக்கத்திற்காக உலகத்தை வித்துட்டு வேற எங்கேயும் யோசிக்கல. ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு. பட் மனிதன் வந்து என்றைக்குமே கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான், அதை நோக்கி நடந்து கொண்டே தான் இருப்பான். மனிதனுடைய ஆற்றல் வந்து அவ்வளோ பெரியது. அந்த ஆற்றல் வந்து நம்ம குறைச்சி இடப்படக்கூடாது. ரைட்டு. ஸோ ஒரு கடல், அதாவது கருத்து கடல் இல்லை இன்ஃபர்மேஷன் கடலில் வந்து மூழ்கிருப்பீங்க. இப்போ கரைக்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறோம், முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. இன்னொரு நாள் நம்ம கடலில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண நிறைய சப் டாபிக்ஸ் பேசலாம். மிக்க நன்றி பாரு. நன்றி.